அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வெக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெக்டர்ஸுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஆரில் உள்ள பல வகையான ஆப்ஜெக்ட்களில் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ வெக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, வெக்டரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக நம்ம வெக்டர் அப்படின்னு எப்போலாம் சொல்கிறோமோ நம்ம அட்டாமிக் வெக்டர் அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறோம். அட்டாமிக் வெக்டர்னால் என்ன? ஒரு வெக்டரில் ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒரே டைப்பான விஷயங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது அட்டாமிக் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன டைப் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா டைப் குறிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அந்த வெக்டருங்கிறது பல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், வித்தியாசமான எலிமெண்ட்டுகளை விஷயங்களை கொண்டிருக்கக்கூடியது தான் ஒரு வெக்டர். அந்த வெக்டரை நம்ம அட்டாமிக் வெக்டர்னு எப்போ சொல்கிறோம்னா, இல்லை நம்ம ஜெனரலாகவே பொதுவாகவே நம்ம வெக்டர்னு எப்போலாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் நம்ம அட்டாமிக் வெக்டர் தான் குறிக்கிறோம். அது எப்போ அட்டாமிக் வெக்டர் அப்படின்னா, அந்த வெக்டரில் உள்ள எலிமெண்ட்டுகள், அந்த வெக்டரில் உள்ள அந்த விஷயங்கள், செய்திகள் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹோமோஜீனியஸ் அட்டாமிக் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஹோமோஜீனியஸ்னால் ஒரே வகையாக இருக்கக்கூடியது, அதுதான் ஹோமோஜீனியஸ். டேட்டா டைப், இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த டேட்டா டைப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டா டைப்பு நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிற 6 விதத்தில் ஏதோ ஒன்றா இருக்கலாம். லாஜிக்கலாக இருக்கலாம். லாஜிக்கல்னா என்ன? ட்ரூ அல்லது ஃபால்ஸ், சரி இல்லாட்டி தப்பு அப்படிங்கிற மாதிரி. இன்டீஜர் அப்படின்னா என்ன? நம்பர், பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். +1, -1, +2, +3, +355, -1255, இப்படி ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். இப்போ டபுள்ங்கிறது பொதுவாக நம்ம டெசிமலை குறிச்சிக்கலாம். இப்போ 2.3, 2.5, 10.9, 200.25 இப்படிங்கிறது டபுள். இப்போ கேரக்டருங்கிறது என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எழுத்துக்கள் இருக்குதோ, நம்பரை தவிர என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கேரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இந்த கோர்ஸோட பேர் இப்போ நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கலாம், இல்லை தமிழ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுன்னா அது கேரக்டர். அடுத்து கடைசியாக காம்ப்ளெக்ஸ், ரா அப்படின்னு 2 ஃபார்ம் இருக்குது. அந்த டேட்டா டைப்பை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. அது வேணும்னா நீங்கள் டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்துக்கலாம். பட் இந்த டேட்டா, இந்த காம்ப்ளெக்ஸும் ராவும் எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணப்படுதுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆரில் இன்டர்னல் ஆருக்குள்ளே எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுகள், அந்த வெக்டர்களுக்காக வேண்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் அதை 2 விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பார்த்ததனுடைய ஒரு குட்டி ரீகேப் என்னென்னா, நம்ம வெக்டர்னு எப்போல்லாம் குறிக்கிறோம்னா நம்ம அட்டாமிக் வெக்டர் தான் குறிக்கிறோம். அட்டாமிக் வெக்டருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஆரில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டு. அது எதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுதுன்னா, உங்களுக்கு ஆரில் உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி, சேமித்து வைக்கிறதுக்காண்டி பயன்படுத்தப்படுது. இப்போ ஆரில் நீங்கள் ஒரு டேட்டாவை சேமித்து வைக்கிறீங்கன்னா, அந்த வெக்டருங்கிற அந்த ஃபார்மில் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, அந்த வெக்டரில் நீங்கள் ஒரே மாதிரியான ஒரே டேட்டா டைப்பை கொண்ட வித்தியாசமான எலிமெண்ட்டுகளை நீங்கள் சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அட்டாமிக் வெக்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வெக்டர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அடுத்த செக்ஷனில் போய் பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி பார்க்க வருவோம். ஸோ இப்போ நம்ம வெக்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூமெரிக் வெக்டர் அப்படின்னு என்ன? வெக்டர் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் அப்படின்னா ஒரே வகையான டேட்டா டைப்புகளை கொண்டிருக்கக்கூடியது மட்டும்தான் வெக்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ எதை நியூமெரிக் வெக்டர்னு நம்ம சொல்லுவோம்? நியூமெரிக் வெக்டர்னா எப்போ ஒரு வெக்டருக்குள்ள வெறுமன நம்பர் மட்டும்தான் இருக்குதோ அதை நியூமெரிக் வெக்டர்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கோர்ஸை நல்லா படிக்கணும்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கக்கூடியது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன வருது? இங்கே நம்மி அப்படிங்கிறதுக்கு மேலே கொண்டு போய் உங்களோட மவுஸ் வச்சிங்கன்னா என்ன சொல்லுது? நியூமெரிக் அப்படின்னு சொல்லுது. நியூமெரிக் 80 bytes அப்படிங்குது. ஸோ அந்த 80 bytesங்கிறத நம்ம விட்டுருவோம். நம்மளுக்கு முக்கியமான தேவையான விஷயம் என்ன? நியூமெரிக். அப்படின்னா இது நியூமெரிக் வெக்டர் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி வெக்டர்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த வேல்யூஸ் பார்க்குறீங்கல்ல, இந்த என்வாயன்மெண்ட்டில், இந்த குளோபல் என்வாயன்மெண்ட்டில், உங்களுடைய இந்த குளோபல் சூழ்நிலையில் நீங்கள் இந்த வேல்யூஸ் பார்க்கக்குள்ள இந்த வேல்யூஸை இப்படி ஒரு சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட், இந்த டப்பா இருக்குது பாருங்கள், இந்த சிங்கிள் டப்பா, ஒரே ஒரு டப்பா மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வெக்டர். நீங்கள் இப்போ உங்களுக்கு மேபி தெரியாது. ஸோ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக வேண்டி ஒரு சிம்பிளாக நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சிம்பிள் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சும்மா சொல்லி காட்டுறேன். 1 2 1 2 3. ஓகே, நம்ம இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? இந்த டப்பா இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு டேட்டா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த சிம்பிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் உங்களுக்கு அந்த டப்பா இல்லை. அப்போ லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுது.
அப்போ எது வெக்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா எப்பப்பெல்லாம் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே உங்களுக்கு இந்த வெறுமனை ஒரு சிங்கிள் டப்பா போட்டிருக்குதோ அதை நீங்கள் வெக்டர் அப்படிங்கிறத வந்து தெளிவாக விளங்கிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெக்டருங்கிறத எப்படி விளங்கிக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது, வெக்டருங்கிறது சிங்கிள் டப்பா, இந்த மாதிரி சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அது என்ன டைப் ஆஃப் வெக்டருங்கிறத வச்சு தான் அந்த வெக்டருடைய பேரை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது நியூமரிக் வெக்டர்னு ஏன் சொல்கிறோம்னா இதுக்குள்ளே வெறும் நம்பர் தான் இருக்குது. அதே போல் இப்போ இந்த வெக்டருக்கு வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எழுதியிருக்குது NUM அப்படின்னு எழுதியிருக்குது. அப்படின்னா என்ன, இது ஒரு நியூமரிக் வெக்டர் அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் விளங்கிக்கலாம். ஸோ வெக்டர், நியூமரிக் வெக்டர் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து விளங்கிக்கலாம். ஸோ இன்டீஜர் இப்போ நம்ம பார்த்தோம், ரெண்டு வகையாக இருக்குது. இன்டீஜர்னு ஒன்று இருக்குது, டபுள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எழுதக்கூடிய ப்ரோக்ராம்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்காது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ணக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் அந்த டபுள் ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகும். அதுவே நீங்கள் எனக்கு இன்டீஜர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி எல்னு சைடில் வச்சு அந்த மாதிரி நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்னு இல்லாமல் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இது உங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் ரெண்டுமே கொடுக்க போகிறதில்ல, உங்களுடைய அந்த சைஸ் தான் வித்தியாசம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மிக்கு 80 பைட்ஸ் இருக்குது, நம்மி இன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 64 பைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 16 பைட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது எப்போ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னா, நீங்கள் எப்போ வந்து ஆருக்காக வேண்டி ஒரு பேக்கேஜ் எழுத போகிறீங்களோ, இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் வைக்கிற கோடுன்னு சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து இதை டிப்ளாய் பண்ண போகிறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு IoT டிவைஸ்க்குள்ளே இதை வைக்க போகிறீங்களோ, இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய மெமரி நீங்கள் எந்த அளவுக்கு மெமரியை பயன்படுத்துறீங்களோ அது ரொம்ப 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 முக்கியம். KB அளவுக்கு கூட ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் 3 எலிமெண்ட் இருக்குக்குள்ளே உங்களுக்கு இப்படி இருக்குது, இதுவே இங்கே ஒரு 100 இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 100 இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் எப்படி வருங்கிறது வந்து அது அதிகமாக இருக்கக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ஸோ அப்போ உங்களுடைய ஸ்டார்டிங் நீங்கள் படிக்கிறதுக்கு இதில் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அதுவே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் லெவலில் எழுதக்கூடிய கோடாக இருக்கட்டும், IoT டிவைசஸ் இல்லாட்டி எட்ஜ் டிவைசஸ்னு சொல்லுவாங்க, EDGE எட்ஜ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்டு ஃபோனு இல்லை CCTV கேமரா, இந்த மாதிரி உங்களுக்கு எட்ஜ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் இப்போ மிஷின் லேர்னிங்க்கு உண்டான ப்ராப்ளம் எழுதுறீங்கன்னா ஆரை யூஸ் பண்ணி, அப்போ நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கும். ஏன்டா KB ஆன அளவுக்கு கூட ரொம்ப முக்கியமானது, பட் பொதுவாக உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ வெக்டர் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். வெக்டருங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். C ஆஃப், இது ஆஃப்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸில் இருந்து இது வருது. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் இப்படி இந்த ப்ராக்கெட் போட்டாலே ஆஃப்னு சொல்லுவோம், C ஆஃப். ஓகே, இப்படி G ஆஃப் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க, இல்லாட்டி F ஆஃப் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு வெக்டர் ஆரில் கிரியேட் பண்ணணும்னா C ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட். ஸோ R ஸ்டூடியோவில் என்னென்னா நீங்கள் C போட்டுட்டு நீங்கள் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கனாலே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடும். ஸோ நீங்கள் தனியாக க்ளோஸ் ப்ராக்கெட் போட தேவையில்லை, C ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கனாலே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடும். நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் தனியாக போட்டாலும் உங்களுக்கு அதுதான் கவர் ஆகும், பட் இருந்தாலும் நீங்கள் தேவையில்லை. C ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெக்டரை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வெக்டருக்குள்ளே நீங்கள் எலமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இதை நம்ம வந்து ஒரு எலமெண்ட்னு சொல்லுவோம், இது ஃபுல்லாக ஒரு வெக்டர்னு சொல்கிறோம். இந்த வெக்டரில் இது முதல் எலமெண்ட்டு, இது ரெண்டாவது எலமெண்ட்டு, மூணாவது எலமெண்ட்டு. ஸோ ஒரு வெக்டருக்குள்ளே நம்ம பார்த்தோம் முன்னாடியே, வெக்டர்னா எப்படி, ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப். அப்படின்னா நீங்கள் இங்கே 2ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அடுத்து நம்பர் தான் வரணும். நீங்கள் அதுக்கு அடுத்துட்டு போயிட்டு இங்கே போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு நியூமரிக் வெக்டராக இருக்காது, இது கேரக்டர் வெக்டராக மாறிடும். அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு அடுத்து 2-3 ஸ்லைடில். பட் நம்ம பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு வெக்டரில் நீங்கள் நம்பர்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். ஒரு வெக்டரில் நீங்கள் ஸ்ட்ரிங்கு, நம்ம வேர்ட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு எழுத்துக்கள் அப்படி கொடுக்க ஆரம்பித்தோம்னா அதுதான் நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா இது ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப், அதுதான் வெக்டர். ஸோ வெக்டர் C ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்குள்ளே உள்ள எலிமெண்ட்ஸை கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும், வேறு எந்த சிம்பிள் எடுத்துக்காது. நீங்கள் இப்படி கோலன்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது சொல்லுது பாருங்கள், இதை நான் இந்த இடத்துல எதிர்பார்க்கல, ஏன் இங்கே கொடுத்துருக்கீங்கன்னு ஆறு கேட்குது. அப்படின்னா நம்ம இங்கே வெக்டர் நம்ம வந்து வெக்டர் கிரியேட் பண்ணுறப்ப ஒவ்வொரு எலிமெண்ட்டையுமே கமா செப்பரேட்டடாக நம்ம கொடுக்கணுங்க அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து விளங்கிக்கிறோம். ஸோ வெக்டர் கொடுத்தாச்சு, நம் 2 3 4. ஸோ இப்போ வெக்டருக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது. அந்த பண்புகள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்குண்டான ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷனை பற்றினது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னு இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுங்கிறது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அது இப்போ கொண்டு வந்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வெக்டருங்கிறத பார்த்தோமா, இப்போ இது என்ன மாதிரியான வெக்டர், என்ன டைப்பான வெக்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டைப் ஆஃப். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் முழுசாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 எழுத்து டைப் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணலாம், அதுவே உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும்.
அப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன் ஏரோ அழுத்தி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதுதான் நான் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க நம்மி. ஓகே, நம்மி ரன் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுது, நம்மிங்கிறது ஒரு டபுள் வெக்டர், டபுள் டைப்பை கொண்ட வெக்டர் அப்படிங்குது. இப்போ நம்ம நம்மி இன்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. ஸோ நம்மி இன்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நம்மி இன்ட்டுங்கிறது ஒரு இன்டீஜர் வெக்டர் அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, கரெக்டு. அடுத்து நம்ம இது வெக்டரா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இப்போ நம்ம இது வெக்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சும்மா. இது வெக்டர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்னா இஸ் டாட் வெக்டர், ஐஎஸ் டாட் வெக்டர் அப்படின்னு அடிச்சுட்டு ரன் பண்ணிங்கன்னா ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வந்துச்சுன்னா அது வெக்டர். உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டுங்கிறது பின்னாடி பார்ப்போம். நான் இங்கே ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கொண்டு போய் நான் இஸ் டாட் வெக்டர் போட்டு லிஸ்ட்டில் கொடுத்தேன்னா என்ன ஆகும், ட்ரூன்னு காட்டுது. ஏன்டா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லிஸ்ட்டுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் வெக்டர், அட்டாமிக் வெக்டர் கிடையாது. அதனால் உங்களுக்கு இப்படி ட்ரூன்னு காட்டுது. நம்ம மற்ற விஷயங்களை நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ் டாட் வெக்டர் யூஸ் பண்ணுறப்போ ஃபால்ஸ்னு வரும். ஸோ வெக்டரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் இப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் வந்து வெக்டருக்குள்ளே உள்ள என்ன டைப், டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து நம்ம டைப் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வச்சு நம்மி அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் அப்படின்னு வந்துடும். இதை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன விஷயம்னா இப்போ வெக்டர், இப்போ இது வெறும் நியூமரிக் வெக்டரா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இஸ் டாட் நியூமரிக் அப்படின்னு போட்டு 2 3 4 சாரி உங்களுக்கு இந்த நம்ம கொடுத்தோம்னா ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லுது. அப்போ இது ஒரு நியூமரிக். உதாரணத்துக்கு இப்போ இது கேரக்டரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் டாட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா என்ன சொல்லுது, ஃபால்ஸ் சொல்லுது. இல்லை இது ஒரு லாஜிக்கலா, ஏன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், லாஜிக்கல், இன்டீஜர், இந்த இன்டீஜரை டபுளும் சேர்த்தா நம்ம நியூமரிக்குங்கிறோம். கேரக்டர் அப்படி, அப்போ இஸ் டாட் கேரக்டர் ஃபால்ஸ்னு சொல்லிடுச்சு. இஸ் டாட் லாஜிக்கல் போட்டு பார்ப்போம், இஸ் டாட் லாஜிக்கலும் ஃபால்ஸ். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன விளங்கிக்கிறோம், ஒரு வெக்டரை நம்ம சி ஆஃப்ங்கிறத கிரியேட் பண்ணலாம். ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணுறப்ப நம்ம அதுக்குள்ளே உள்ள நம்பர்ஸை, அந்த நியூமரிக் வெக்டராக இருந்த நம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை கேரக்டர் வெக்டராக இருந்தால் எழுத்துக்களாகட்டும், அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதை கிரியேட் பண்ணும் பொழுது அதில் உள்ள அது என்ன டைப் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டைப் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். டைப் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இல்லை அதில் உள்ள டேட்டா டைப்பு இந்த டேட்டா டைப் தானா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி இஸ் டாட் நியூமரிக் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ் டாட் நியூமரிக் ட்ரூன்னு சொல்லுது. ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு நியூமரிக் வெக்டர் பற்றி. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ எப்படி நியூமரிக் வெக்டர்னா ஒரு வெக்டர் அதுக்குள்ள நம்பர்ஸ் இருக்குமோ அதே போல் கேரக்டர் வெக்டர், இந்த கேரக்டர் வெக்டர்னா அதுக்குள்ளே கேரக்டர்ஸ் இருக்கும், எழுத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ இங்கே அந்த நம்மிக்கு பதிலாக நம்ம வேறு ஏதோ ஒரு பேர் கொடுப்போமே, இங்கே உள்ளதே காப்பி பண்ணிக்கிறோம். டைப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். 3 டைப்ஸ் நம்ம சொல்கிறோம் டைப்ஸ் அப்படின்னு. இப்போ டைப் ஆஃப் டைப்ஸ்ன்னு போட்டால் என்ன வரும், கேரக்டர்னு வருது. ஸோ இது கேரக்டர் அப்படின்னு சொல்லுது. இப்போ டைப்ஸுக்கு நம்ம இஸ் டாட் நியூமரிக் போட்டால் என்ன வரணும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே டைப்ஸுங்கிறது ஒரு கேரக்டர் வெக்டர்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கே இஸ் டாட் நியூமரிக் போட்டால் ஒன்று உண்மையாக இருக்கணும், இல்லாட்டி பொய்யாக இருக்கணும். உண்மைண்டா ட்ரூன்னு வரணும், பொய்னா ஃபால்ஸ்னு வரணும். இப்போ இது நியூமரிக்கா, நியூமரிக் இல்லை. அப்போ இதை ரன் பண்ண என்ன வருது, ஃபால்ஸ், பொய்ன்னு வருது. அதுவே இஸ் டாட் கேரக்டர் அப்படின்னு அடிச்சோம்னா என்ன வருது, உண்மை, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மற்ற எக்ஸசைஸ்களும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக லாஜிக்கல் வெக்டர். லாஜிக்கல் வெக்டர்னா என்ன, எப்படி நமக்கு 1 2 3ங்கிறது நம்பரோ, எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கேரக்டர்னு சொல்கிறோமோ அதே போல் நீங்கள் இந்த ஆர் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். TRUE ட்ரூ, இது லாஜிக்கல் வேல்யூ. FALSE ஃபால்ஸ். நீங்கள் பார்க்கலாம், நான் FA அடித்து LS அடிக்கிற வரைக்கும் ஒரு கலரில் இருக்குது, அதை முடிச்சுட்டா வேறு கலரில் மாறிடுது. என்னென்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் டைப், இது ஒரு ஆப்ஜெக்ட் டைப்புங்கிறதுனால, ஒரு டேட்டா டைப்புங்கிறதுனால அதில் உங்களுக்கு சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்கில் நீங்கள் எப்படி காட்டுது. ஸோ நம்ம இப்போ என்ன லாஜிக்கல் டைப் இருக்குது, மொத்தமாகவே 2 டைப் தான். எப்படி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்குதோ அதுபோல் மொத்தமே 2 லாஜிக்கல் டைப் தான். அதுதான் கம்ப்யூட்டரோட பேசிக். 0 1ங்கிற மாதிரி ஃபால்ஸ் ட்ரூ, ஒன்று ஃபால்ஸ்ன்னு இருக்கும் இல்லாட்டி ட்ரூன்னு இருக்கும். இப்போ ஆரில் என்னென்னா நீங்கள் ஃபால்ஸு ட்ரூ அப்படின்னு எழுதலாம், FT அப்படின்னு போடலாம். இப்போ எது நல்ல பண்பு, ஒரு குட் கோடிங் ஸ்டாண்டர்ட், எது நல்ல கோடிங் ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் ஃபால்ஸு ட்ரூன்னு முழுசாக எழுதுது. ஏன்னா சில டைம் இது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபால்ஸு ட்ரூனே நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லாஜிக்கல் வெக்டர் கிரியேட் பண்ணலாம். லாஜிக்கல் வெக்டர் என்ன கிரியேட் பண்ணலாம், சும்மா அப்படின்னு போட்டுக்கோமே, சும்மா அப்படின்னு ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணுறோம். C ஆஃப் ஃபால்ஸ், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இது நீங்கள் ஸ்மால் லெட்டர் அடித்தா வராது, எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினாலும் ஆறுங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்.
சும்மானு ஸ்மால் லெட்டரில் அடித்தா அது ஒன்று, அது சும்மா அப்படின்னு கேபிட்டல் அடித்தா அது ஒன்று. இது ரெண்டு வேறு வேறு. ஸோ ஒரு எழுத்து மாறினா கூட வேறு, ஒரு எழுத்தோட கேபிட்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ மாறினா கூட வேறு. ஸோ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வெக்டர் கிரியேட் பண்ண பார்க்குறோம். இப்போ ட்ரூ அப்படின்னு அடித்தோம்னா நம்ம ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். லாஜிக்கல் வெக்டர், சும்மாங்கிறது லாஜிக்கல் வெக்டர் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ். ஸோ டைப் ஆஃப் சும்மா அப்படின்னு போட்டால் என்ன வருது? லாஜிக்கல் அப்படின்னு வருது. இப்போ ஈஸ் டாட் கேரக்டர் போட்டால் என்ன வரணும்? ஈஸ் டாட் கேரக்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரணும். கரெக்டாக வருதா? ஓகே. ஈஸ் டாட் லாஜிக்கல் போட்டால் என்ன வரணும்? உங்களுக்கு ட்ரூன்னு வரணும். கரெக்ட், சூப்பர். ஸோ இது வெக்டர் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்த செக்ஷனில் நம்ம கோவர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இன்னொரு விஷயம். நம்ம இப்போ வெக்டர் நம்ம பார்த்த எடுத்துக்காட்டு எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்றுத்துக்கும் மேலான ஐட்டங்களை பார்த்தோம். ஒரு ஐட்டம் மட்டுமே வச்சு பார்த்தோம் இல்லை, ஒன்றுத்துக்கும் மேலான ஐட்டங்களை பார்த்தோம். அப்போ இப்போ ஒரு ஐட்டம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வெக்டரா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஜென்ரலாக பொதுவாக இதை ஸ்காலர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸ்காலர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சும்மா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு லாஜிக்கல்னு வருது. அதுவே ஈஸ் டாட் வெக்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ட்ரூன்னு வருது. இது இருந்தாலும் இதை ஸ்காலர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டெல்லாம் நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம சும்மா ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒன்று தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒன்று இருந்தால் நம்ம என்னென்னு நினச்சிக்கலாம்னா வெக்டர் ஆஃப் லென்த் 1 அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல இல்லை. அப்படி தான் நீங்கள் அப்படி தான் ஆர்னுடைய கோர் லாங்குவேஜில் விளங்குன்னு நான் சொல்ல இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒன்றுத்துக்கும் மேலே இருந்தாலும் வெக்டர், எப்படி ஒன்றுத்துக்கு மேலே இருந்தாலும் சும்மா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 1 2 எலிமெண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அதுவே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தாலும் அது ஸ்காலர் வேல்யூன்னு தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. வெக்டர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்காலர்னு மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம விளங்கிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி எப்படி புரிஞ்சுக்கலான்டா வெக்டர் வித் லென்த் 1, ஒரே ஒரு எலிமெண்ட் உள்ள வெக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எதுவும் பெருசாக கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் சரி, 2 எலிமெண்ட் இருந்தாலும் சரி, 100 எலிமெண்ட் இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் சரி, அது ஒரு வெக்டர் அப்படிங்கிறத விளங்கிக்கலாம். ஸோ அடுத்து வெக்டரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெக்டருடைய லென்த் நம்ம டைப் ஆஃப் பார்த்தோம். ஈஸ் போட்டு செக் பண்ணுறது பார்த்தோம், ஈஸ் நியூமரிக், ஈஸ் கேரக்டர்னு. இப்போ இந்த வெக்டரில் மொத்தம் எத்தனை இருக்குங்கிறத நீங்கள் 2 வகையாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நீங்கள் இந்த என்வாயன்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 3 இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது அப்படின்னு. இல்லாட்டி சிம்பிளாக போய்ட்டு LEN லென்த், LEN அடிச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும் லென்த் அப்படிங்கிற இந்த சும்மா எடுத்ததுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது பாருங்கள் 6. இப்போ சும்மாக்குள்ளே உங்களுக்கு 6 எலிமெண்ட் இருக்குன்னு தெரியுது. நம்மி இன்ட்டு போட்டு பார்ப்போமே, நம்மி இன்ட் அடிச்சிங்கன்னா 100ன்னு வருது. ஸோ எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் உங்களுக்கு காட்டுது. அது இது வெக்டரோடைய லென்த்துன்னு சொல்லுவோம். வெக்டர்னுடைய அளவு. அந்த வெக்டரில் மெமரி கிடையாது, அந்த ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி கிடையாது. அளவுன்ட்டா அந்த வெக்டரில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, எத்தனை செய்திகளை வந்து அந்த எத்தனை டப்பான்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ரயில் வண்டி மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வெக்டர் தான் ரயில் வண்டினா அதில் உள்ள இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கோச் பெட்டி மாதிரி. அது எத்தனைன்னு நீங்கள் வந்து விளங்கிக்கலாம். நீங்கள் உங்களுடைய மற்ற லாங்குவேஜில் இந்த வெக்டர் கான்செப்ட் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணுன்னா பைத்தானில் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, மற்ற லாங்குவேஜ்களில் அரேன் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் அதனுடைய கோர் கான்செப்ட் அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட அந்த டேட்டா பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணுவதற்காக வேண்டி உங்களுக்கு அந்த லாங்குவேஜுக்குள்ளே இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் வெக்டர் அப்படிங்கிறது. வெக்டரை பற்றி பார்த்தோம். இந்த செக்ஷன் முடிக்கிறப்ப நீங்கள் நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் இல்லாமல் நீங்களே ஒரு நியூமரிக் வெக்டர், நீங்களே ஒரு கேரக்டர் வெக்டர், நீங்களே ஒரு லாஜிக்கல் வெக்டர் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு ஈஸியாக வருது. அந்த வெக்டர் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம எப்படிலாம் அந்த வெக்டர்னுடைய லென்த்தை நம்ம புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறோமோ, இந்த வெக்டர்னுடைய டைப்பு, இந்த வெக்டர்னுடைய டேட்டா டைப் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோமோ அதையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனை முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த செக்ஷனில் கோவர்ஷனை பற்றி பார்க்கலாம்.